இப்ப நம்ம பார்க்க போறது காட்டேரி படத்துடைய பிரஸ் மீட்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். இந்த காட்டேரி படத்தை DK இயக்கி இருக்கிறாரு, வைபவ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. 3 கதாநாயகிகள் இருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார், ஆத்மிகா, சோனம் பாஜ்வா இவங்க இருக்காங்க. இவங்களோட ரவி பையா இருக்காருல, அவரு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவருக்கு செம்மையான ரோல் இருக்கும் போல. அந்த ரோல் எப்படி இருந்துச்சு, ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடந்துச்சு, இந்த மாதிரி நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. பாருங்க சார். ரொம்ப டிஃபரெண்ட். கலிகுருண்டன் ஒரு கேரக்டர் சார். படம் ஃபுல்லா இருக்கீங்க. கலிகுருண்டையா? நம்ம ஊர்ல கழிவு உண்டுன்னா நல்லா தலைன்னு நாட்டுக்கட்டமா இருக்குது பொம்பளை தானே சொல்லுவோம். நம்மள சொல்றாரு அப்படின்ட்டு சார் கழிவு உண்டு தான் கேட்டேன். ஆமா சார். சார் இந்த கேரக்டர் இந்த படம் கதையை ஆரம்பிக்கும் போது கழிவு உண்டை கேட்கல சார் நான் ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு ஹீரோ வேணுங்கிறதுனால ஹீரோயின் ஆரம்பிச்சேன் சார். நீங்க நடுவில் தான் சார் வருவீங்க. என்னடா இவ்வளவு தூரம் நமக்கு வாழ்க்கையில கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பு தராரு. நம்மள முரட்டு இல்லைன்னா மாயாண்டி குடும்பத்தாரு வெயில் படத்தான் ரசிச்சிருக்காங்க. நம்மள என்னடா கழிவு உண்டை ஆக்குறாருன்னு சொல்லிட்டு ஆனா அவருடைய அன்பு தான் தெரிஞ்சது சார். பியூரான ஒரு அன்பு வச்சு நமக்கு தெரிய கூப்பிட்டுருக்காரு சார். கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். டெஃபினட்டா சார். சார் சேலரி தான் ப்ராப்ளமா இருக்கு. என்ன ப்ராப்ளமா இருக்கு? நானும் சார் சொன்னேன். ஐயோ ரவிமரியா சார் 100% ஓகே, அந்த சம்பளம் ஓகே பண்ணது உங்க பொறுப்புட்டாரு சார். மறுபடியும் ஞானவல் சார் வராரு ஃப்ரேம்ல அப்படின்ட்டு சார் 5 நாள் கேரட் வேணாம்னு சொல்லிட்டு 30 நாள் கேரட் கொடுத்தீங்களா சார். என்ன சம்பளம் ஓகே சார் நான் பண்றேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் இவ்வளவு சீக்கிரம் முடியும் நான் நினைக்கவே இல்லை சார். தேங்க்யூ சார் அப்படின்னு போயாச்சு. சரியெல்லாம் என்னன்னு தெரியாதுல நமக்கு. அரசியல் சதி மாதிரி சினிமால இருந்து போனவங்க ஏன் அரசியல் ஜெயிக்கிறாங்கன்னா சதி இங்க இருந்து தீட்டப்படுதுங்கிறது அப்பதான் நமக்கு தெரியுது. கட் பண்ணா நானும் போனேன் சார். இது டிஃபரெண்டான ஒரு காஸ்டியூம் சார். உங்களுக்கு வந்து என்ன பார்த்தா ஒரு பரம்டாஸ் இதை காட்டுறாரு. போடுங்க சார். போட்டு நின்னா சார் அரம்பா சார் நீங்க அப்படின்னா அரம்பாவா விட்டாச்சு. அப்புறம் இந்த விக்கெட் வச்சாங்க. அப்படி வச்சாங்க சார். அப்படியே சார் இந்த மல்லின் மண்டபம் இல்ல சார், அவங்க விக்கு மாதிரி இருக்கு சார். சரி சார். டிஷர்ட்டு அதை வச்சுக்கலாம் போட்டேன் சார். இன் பண்ண வேணாம் சார், உங்க ஹைட்டு தெரியாது சார். உள்ள டக்கின் பண்ணீங்க. டக்கின் பண்ணா பெட்டெக்ஸ் தோட எல்லாம் புடச்சி நிக்குது. புடச்சி நிக்குது. எனக்கு ஷாக்கு. ஒரு நிமிஷம் சார் ஸ்டில் எடுத்துட்டு ஞானவேல் சார் உடனே சென்ட் பண்றாரு. உடனே அங்க வாவ் சூப்பர் அவர் மெசேஜ். ஞானவேல் சார் சார் பிடிச்ச ரொம்ப எக்ஸ்ட்ரா நேரம் ஃபீல் பண்றாரு சார். இது ஓகே பண்ணிக்கலாமா சார்? மறுபடியும் ஞானவேல் சார் ஃப்ரேம்ல வர்றாரு. நான் அப்படியே என்னடா தொடைய தட்டி நோலி மண் நடிச்சாலே சார்மா நம்மள தொடைக்கே ஃப்ரேம் வைக்கிறாங்களே ஒண்ணுமே புரியல. செம டென்ஷன்ல இருந்தேன். இருந்தாலும் 30 நாள் கேரக்டர் வாழ்க்கையில வந்து நிறைய நம்ம அருவாவை எடுத்து சுத்தியாச்சு, ரத்தம் பார்த்தாச்சு, வில்லனா நடிச்சாச்சு, ஆர்பரிக்க சவுண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் அப்படியே நம்மளுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒளியேற்றின வசந்த பாலன் சாருக்கு அப்புறம் எல் சார் என்னை வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சு பார்த்தாரு. DK சார் தான் காமெடி சேர்ல உட்காந்து காமெடி பண்ணுங்க சார், ஏன் வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்றீங்க அப்படின்னாரு. இவ்வளவு அன்பா அப்படி நானும் போய் நடிச்சிட்டு இருக்கேன். அவர் சொன்னதெல்லாம் நடிக்கிறேன் சார். லேடி மாதிரி நடத்துவாங்க சார், அதை மெயின் முடியுங்க சார். நீங்க உட்கார கால் மேல கால் போடுங்க சார். என்னமோ சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி நடிச்சிட்டு இருக்கோம். ஒரு வாரம் கழிச்சு லைட்டா ஒரு மேட்ருக்கு அறிஞ்சிச்சு. என்ன சார்னா இந்த படத்துல 3 ஹீரோயினையும் 2 ஹீரோயினை பிக்ஸ் பண்ணதுக்கு போதும் ஆயிடுச்சு. இந்த கேட்டு தான் நான் பண்ணுவேன் அவங்க சொல்றாங்க, இந்த கேட்டு தான் இவங்க சொல்றாங்க. இவங்களை சமாளிக்கிறது பெரும் கஷ்டமா இருக்கு. இதுல 3வது ஹீரோயினை தேடி போய் எல்லாத்தையும் கதை சொல்லி இல்ல சார் அந்த கேட்டு தான் பண்றேன் அந்த கேட்டு தான் 30 ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த படத்தை எப்படிதான் ஆரம்பிக்கும்? 3வது ஹீரோயின் கிடைக்க மாட்டாங்களே அப்படிங்கும்போது 3வது ஹீரோயினை ரவிமரி ஆக்கிடலாம். அப்படியே ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிருக்காங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது, ஆஹா ஹீரோயின் கிடைக்காத பஞ்சத்துல நம்மள ஹீரோயின் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு ஒரு நாள் ரொம்ப வேதனைப்பட்டேன் சீரியஸாவே. நம்ம எவ்வளவு ஹீரோன்னு ஆசைப்பட்டு வந்தாலும் நம்மள ஹீரோயின் ஆகிட்டாங்களே. இன்னொன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, எல்லா படத்தையும் வில்லன் நடிக்கும் போது அது ஒரு மீசை ஒட்டு மீசை வச்சு விட்டுருவாங்க, கிருதா பெருசாக்கி விட்டுருவாங்க, கம்பீரமா பேசணும் சார். நம்மளுடைய இயல்பே மிஸ் ஆயிடும். அப்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது ஹீரோயின் நம்மளை பார்த்தாவே ஆய் சார் ஒதுங்கிடுவாங்க. எந்த சாப்பாட்டு பக்கத்தில் உட்காரன் சார் நான் கேரன் போறேன் சார் போயிடுவாங்க. என்னடா ஹீரோயின் ஒட்டவே மாட்டேங்குது நம்மளோட. அப்படிதான் காமெடி வந்தா பண்ணிடுவோம். இந்த காமெடி தான் நிறைய விட்டுறாங்க ஹீரோயின்ஸ் எல்லாம். பாத்தீங்கன்னா ஹீரோவை விட காமெடியன்ஸ் பக்கம் தான் அதிகமாக ஹீரோயின்ஸ் போறாங்க. லேட்டஸ்டா உங்களுக்கு சர்வே எடுத்து பார்த்திருப்பீங்க, நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணிருப்பீங்க. அது காமெடின்னு சொல்லியிருப்பாரு, ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. சரி நமக்கு முத ஃபுல் காமெடி சான்ஸ் வருது, நம்ம ஹீரோயினை ஒட்டிடலாம் அப்படின்னு உள்ள போனா அங்க 2 பேரும் இதே வேலை தான். யாருக்கு? நம்ம கதாநாயகன் திருவாளர் நண்பர் வைபவ் சாருக்கும்
வந்து கொண்டிருக்கிற நண்பர் திரு கருணாகரன் சாருக்கும் இதை விட்ட வேற வேலையே இல்லை. ரவி மாதிரியே பிரேம்ல வந்துடக்கூடாது பாத்துங்க. அவர் இந்த படத்துல காமெடி நடிக்கிறா, என்ன நடக்கலாம். அப்படி நான் எந்த பிரேம்ல போய் பேசினாலும் ஜி அப்புறம் டேரக்டர் உங்களை கூட்டமா தெரிஞ்சுது அப்படியா அப்படி போயிடும். சரி மறுபடியும் போய் பேசலான்னு போவேன். ஜி ஏதோ உங்க அசிஸ்டன்ட் உங்களை தேடிட்டு இருந்தான். என்ன தேடிட்டு இருந்தான்? அப்படியே ஒவ்வொரு காலகட்டம் நவந்துட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் பேசவே விடல. சரி ஸ்ரீலங்கால போய் பேசலாம் அப்படின்னம்னா போற கார்ல முதல் சீட்ல 2 சீட்ல அவங்க, பின்னாடி 2 சீட்ல இவங்க, கடைசி சீட் தான் எனக்கு. அது 2வது நாள் சொல்றாங்க, தலைவா நம்ம ஃபர்ஸ்ட் டே என்ன ஆர்டர்ல வந்தோமோ அதே மாதிரி போயிருவோம், குழப்பம் வேணாம். என்னடா அது இப்பதான் தெரிஞ்சது ஹீரோ காமெடினும் எப்படி சேர்ந்து பிக்கப் பண்றாங்க விஷயத்த. சோ அது அவுட்.